ஜோதிடம் அஸ்ட்ராலஜி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு, அதாவது உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதமும், திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதத்தில் பிறந்த மகர ராசி அன்பர்களுக்கான சனி பகவானுடைய பெயர்ச்சி பலனத்தாங்க நம்ம பார்க்க போறோம். இந்த மகர ராசி அன்பர்கள் நல்ல பாய்த்து குலுங்கக்கூடிய மரம். அதாவது மற்றவர்களுக்கு கஷ்டத்தை, பசியை போக்கக்கூடிய ராசி மகர ராசி. தனக்கு இல்லை என்றாலும் தன்னை சார்ந்தவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நல்ல எண்ணம் படைத்தவர்கள் மகர ராசி அன்பர். அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய இந்த 7.5 சனி ஆண்டு காலங்களிலே படாத கஷ்டங்களும் துன்பங்களையும் பட்டு போதுமடா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நிலைமை பாட்டுக்கு வந்து, இனிமேல் நம்மளால முன்னேற முடியுமா, ஜெயிக்க முடியுமா, வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போச்சா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு அந்த கேள்விக்கு ஒரு நல்ல சரியான பதிலும் விடையும் கிடைக்க போகுது. மார்ச் 29, 2025 சனி பகவான் முழுமையாக மகர ராசி அந்த 7.5 சனியை முடித்து மீன ராசிக்கு பேச்சாகும். அப்ப மகர ராசி அன்பர்களுக்கு இருந்த அந்த 7.5 சனியுடைய தாக்கம் முழுமையாக தீர்ந்து விட்டது. இந்த மகர ராசி அன்பர்களை பார்த்தோம் அப்படின்னா, தொழில்ல நஷ்டம், கஷ்டம், திருமண வாழ்க்கையில யுத்தம், வாழ்க்கையை கேள்விக்குறியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிக பேருக்கு. நண்பர்களால் ஏமாற்றம், துரோகம், வீண் பழி, உடல் அவஸ்தை, நோய், கடன் பிரச்சனை, சமாளிக்க முடியாம தவறான முடிவு எடுக்கிறது, வாகனங்கள்ல சிறு சிறு விபத்துகளை ஏற்படுத்தி உடல் தொந்தரவுகளை உண்டு பண்றது, நம்மள ஒரு பைத்தியமாவே மாத்தி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த மகர ராசி அன்பர்கள். இந்த 7.5 சனிகார் எங்கிட்டுதான் நமக்கு நல்ல வழி கிடைக்கும் அப்படின்னா சுத்தி தெரியக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு வழி கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைத்து விட்டது. வாழ்க்கையிலே உயரக்கூடிய நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் பட்ட வேதனைக்கும் உங்களை ஏமாற்றி உங்களை இலக்காரமாக நினைத்தவர்களுக்கு முன்னின்று ஜெபிக்கக்கூடிய இந்த காலம் உங்களுக்கு நெருங்கி விட்டது. பக்கத்துல வரப்போகுது. மார்ச் 29 அப்படி கண்ணு மேய்க்கும் நேரத்துல வந்துடும். இவ்வளவு நாள் பட்டாச்சு கஷ்டம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க காலத்தை வெல்லக்கூடிய ராசி சனி பகவானுடைய ராசி. சொந்த ராசியாக இருந்தாலும் மகர ராசிக்கு அவர் கொடுத்த மிகப்பெரிய கஷ்டமான பரிசுகளை உங்களால் வாங்கி தாங்க முடியாத நிலைமை. அந்த கஷ்டங்களை எல்லாம் முழுமையாக துடைத்து சந்தோஷம் எனும் பரிசை கொடுக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது மகர ராசி அன்பர்களுக்கு. இனி ஆனந்த கண்ணீரில் மிதக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றியாகும். மாலை சூடக்கூடிய மகர ராசி அன்பர்கள். இந்த மகர ராசிக்கு 3ஆம் இடத்திலே சனி பகவான் உங்க வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல போகிறார். யார் உங்களை அடித்தாரோ அவரை உங்களை அணைக்க போகிறார். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே தர இருக்கார். அப்படியே கொடுக்க போறார். நல்ல விஷயத்தை போல. ஏன்னா அவர் என்னெல்லாம் உங்களுக்கு கொடுத்தாரோ அதெல்லாம் ஒரு பாடமாக நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா நட்புல உங்களுக்கு பகை ஏற்பட்டிருக்கும், நம்பிக்கை துரோகம் ஏற்பட்டிருக்கும், குடும்பத்திலேயே உங்களுக்கு பிரச்சனை காத்துக்கிட்டே இருந்திருக்கும், குடும்பத்திலேயே உங்களுக்கு இருந்தவர்கள் உறவினர்கள் வேஷம் போட்டு உங்களை ஏமாற்றி இருப்பார்கள். நீங்க ஏமாந்திருப்பீங்க. உங்க வாழ்க்கையில ஏமாந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு பெரிய வருத்தம் உங்களை ஒவ்வொரு நாளும் அந்த மரங்கொத்தி போல உங்கள் மனதை கொத்தி கொண்டே இருக்கும். அப்படி மன வேதனையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு
உங்களுக்கு அந்த மனம் மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக மார்ச் 29, 2025 மாறப்போகுது என்று எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வாழ்க்கையில உச்ச நிலைமைக்கு போக போற மகர ராசி அன்பர்கள், நீங்க பட்ட வேதனையும் கஷ்டத்தையும் கொஞ்சம் நினைத்து பார்த்து இன்னும் சிறு மாதங்கள், சிறு நாட்கள் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க வெயிட் பண்ற ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபிக்கக்கூடிய நாள். உங்க எதிரிகளுக்கு முன்னாடி நீங்க இருந்து ஜெபிக்கக்கூடிய நாள். உங்களை யாரெல்லாம் எதிர்த்து நின்று உங்களை தோல்வி அடைய வைத்தார்களோ, எந்த இடத்தில் சூழ்ச்சி செய்தார்களோ, எங்க உங்களுடைய அவப்பேறு கொடுத்தார்களோ அவர்களுக்கு முன்னின்று ஜெபிக்கக்கூடிய அற்புதமான நாள் இதோ அருகாமையில பக்கத்துல இருக்கு. தெய்வத்தின் மீது கோவப்பட்டிருந்தாலும் மகர ராசி என்பர்கள், என்னடா வாழ்க்கை, நீங்க கும்புற தெய்வத்தின் மேலேயே கையை நீட்டி நீங்க கோவப்பட்டிருக்கணும். அந்த அளவுக்கு நடந்திருக்கும். தெய்வத்து மேல குற்றம் இல்லை. பகவான் அவன் கொடுத்த பரிசு வாங்கிட்டோம். அதே மாற்றி நல்ல பரிசு நமக்கு நன்மையை கொடுக்க போறார். நல்ல விஷயம் நடக்க போகுது. மகர ராசி அன்பர்களுக்கு ஜெயிக்க போறீங்க. கை கட்டி நின்ற நீங்க கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து உங்க முன்னாடி உங்க எதிரிகளை கை கட்டி வைக்க நிக்க போறீங்க, பார்க்க போறீங்க. உங்க எதிரிகள் எல்லாம், உங்களை சூழ்ச்சி செய்தவர்கள் எல்லாம் கை கட்டி குறுகி நிற்பார்கள். நீங்க மன்னிப்பு கொடுக்கிறதும் தண்டிக்கிறதும் உங்க கையில இருக்கு. அது நீங்க பார்த்து முடிவு பண்ணிக்கிறது. இனி முடிவு எடுக்கக்கூடிய அனைத்து அதிகாரத்தையும் சனி பகவான் உங்க கையில தான் கொடுப்பார். நீங்க தான் முடிவு எடுக்கணும். நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் பிரச்சனைக்கும் காரணமாயிருந்த ஒவ்வொரு விஷயத்தையும் எங்கே வைக்கணும், எந்த இடத்துல வைக்கணும், எங்க வைக்க கூடாது, இல்ல பக்கத்துல வரக்கூடாதா, அதெல்லாம் முடிவு எடுக்கக்கூடிய அந்த ராஜ்யம் ஆளக்கூடிய ராஜ பதவியை கொடுக்கக்கூடிய பகவான் பக்கத்துல வந்துட்டார். உங்க முன்னாடி இந்த சிரிச்சு உங்களை மன ரீதியா கஷ்டப்படுத்தினவங்க அவங்களே காயப்பட்டு உங்க காலில் விழுகக்கூடிய காலம் தாங்க வரப்போறது. மகர ராசி அன்பர்களுக்கு அடிச்சு சொல்றேன், நல்லது நடக்கும். பட்ட கஷ்டத்துக்கு விமோசனம் கிடைக்கும். பகவான் கெடுத்தாலும் கொடுக்கும் போது அள்ளி கொடுப்பார். நல்லது நடக்கும். மகராசி அன்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். நன்றி, வணக்கம்.